ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா எது தேநீர். ஸோ இப்போ நிறைய மூலிகை தேநீர், வேற செடிகளுடைய சாறுகளை கொண்டு நிறைய தேநீர் அப்படின்னு நிறைய தேநீரை வந்து மக்கள் வந்து பயன்படுத்த கடையில வந்து விற்கிறதுக்கு தொடங்கி இருக்காங்க. ஸோ அதற்காக தான் இந்த அறிவிப்பை பார்த்தீங்க அப்படின்னா FSSAI ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அதாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற அமைப்பு எது தேநீர் அப்படின்றதுக்கான அந்த நிர்ணயத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அதாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு 2006ஆம் ஆண்டு ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி தான் இந்த அமைப்பானது உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ எந்த மினிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஸோ இந்த மினிஸ்ட்ரியின் கீழே தான் இந்த அமைப்பானது உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ மூலிகைகள் மற்றும் செடி சாறுகளை கொண்டு தயாரிக்கப்படும் அந்த பொருட்களுக்கு தேநீர் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பாக பேரிட்டு அதை விற்கக்கூடாது அப்படின்னு FSSAI வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ எது தேநீர் அப்படின்னா தேயிலை செடியிலிருந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எடுக்கக்கூடிய அந்த பொருட்களை கொண்டு தயாரிக்கக்கூடியவற்றை தான் என்ன பண்ணணும் தேநீர் அப்படின்னு விற்க வேண்டும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ தேயிலை செடியில் இதனுடைய சயின்டிஃபிக் நேம் கேமிலியா சினென்சிஸ். ஸோ இதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பானங்களுக்கு மட்டும்தான் தேநீர் அப்படின்னு பேரிடணும். ஸோ இந்த மாதிரி இல்லாம வேற மூலிகை மற்றும் செடிச்சாறுகளை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய அந்த பொருட்களுக்கு தேநீர் அப்படின்னு பேரிட்டா உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் 2006ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன்படிதான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கும். அதுல என்ன பனிஷ்மெண்ட் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கோ அது கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க.